ஹலோ காய்ஸ், என்னடா இவன் போன மேட்ச் முடியவும் வேற இல்லை, இந்த மேட்சுக்கும் வரமாட்டான் போயிருக்கு. இனி இவன் வீடியோ போட மாட்டான் போயிருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. அதுதான் இல்லை, எனக்கு கொஞ்சம் காய்ச்சல், அதனால தான் வேற இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு தான் முயற்சிப்பேன். இப்படி காய்ச்சல் இதுகள் வெள்ளங்கள் எதன் வந்தால் மட்டும் என்னால் போடலாமல் இருக்கும். மற்றும்படி நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன். சரியோ? அது போக என் வீடியோவை கன பேர் பார்க்குறீங்க. கன பேர் என்ன ஒரு 1000 பேருக்குள்ள 1000 பேர், அப்படி இல்லாட்டி ஒரு 700-200 பேர் பார்க்குறீங்க. அவையிலும் எனக்கு லைக் பண்ண பார்க்குறீங்க. தயவுசெய்து லைக் பண்ணி பாருங்க. உங்களை கருத்துக்களை கொமெண்ட்டில் சொல்லுங்க அப்படி சொல்லிக்கொண்டு, நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்டா, நேற்று வந்து இந்தியா பொசிட்டிங். சரி, இந்தியா பொசிட்டிங்ன்றா கடப்பாறை வெட்டிங் தானே, ஒரு 200+ பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடப்பாறையே சரிக்க வலிக்கிட்டாங்க ஆரம்பத்திலேயே சவுத் ஆப்பிரிக்காக்காரங்க. நல்ல வேலை பின்னுக்கு ஒரு மாதிரி கார்த்திக் பாண்டியா அந்த மச்சை கையில் எடுத்து 175 ரன்னை வந்து இந்தியா அடிச்சுது. இல்லைன்னா நிலைமை வச்சு பாருங்க. முன்னுக்கு ஓப்பன் வந்து முதலாவதே வேலைக்கு தெரிய, அடுத்த வந்து சூரியகுமாரும் வேலைக்கு தெரிய, பேருந்து அபிஷேக் சர்மா கொஞ்சம் எண்ணி பண்ண பார்த்தா அவனும் சரிய டீம் சரிஞ்சு கொண்டே போகிறது. திலக் வர்மா தேவையில்லாம் மச்சை கொண்டு போகிறேன்னு சொல்லி 2 டொட்டாக்கி ரெண்டை விளையாட்டு தானே கெடுத்து கொண்டாருன்னு தான் சொல்லணும். முன்னுக்கு வந்த கீழ் ஏன் வந்த ஆஸ்பத்திரியிலேயே படுத்திருக்கலாம் தானே என்று கதைக்கிற அளவுக்கு வச்சுட்டேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோலியும் ரோஹித்தும் அடிச்சு இப்போ அவன் குழந்தை T20 திருப்பி விடலாம். ஓப்பனிங் ரோஹித், 1 டவுன் கோலி இருந்தால் எப்படி இழுத்து கொண்டு போகும். இந்த மிடில் ஓவர் வந்து சரியா நேற்று வந்து சரியான ஒரு டல்லாக இருந்தது. என்னன்னு சொல்றது, அவங்க டல்லா விளையாடுனாங்களோ இல்லையோ வரையா மச் பார்க்கறதுக்கு சரியான டல்லாக இருந்தது. அதுக்கு அப்புறம் ஏதோ கார்த்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகினான் மச்சை. அப்படி இல்லைன்னு வைங்க, இந்தியா நிலைமை வந்து பாரதூரமான நிலைமையாக போயிருக்கும். வெல்றாங்க தோக்குறாங்களா தாண்டி மச் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு 180, 200, 230, 230 ஒரு மேட்ச் அடிச்சாங்கண்டா திருத்தி கொண்டு வந்தாங்கன்னு ஒரு டீம் பார்க்க இப்படி இருக்கு. ஆனால் இங்கே வந்து இவங்க வேலைக்கே இந்த முடிக்கிற மாதிரி தான் விளையாடுறாங்க. அங்கே வந்து நம்மளோட சூரியகுமார் வந்து என்ன பிரச்சனைன்னா, வர்றார் 2 விக்கெட் போனாலும் சரி, 3 விக்கெட் போனாலும் சரி, 4 விக்கெட் போனாலும் சரி, எத்தனை விக்கெட் போனாலும் சரி, தான் அந்த பின்னுக்கு அடிக்கிற சொட்டையும் ஹெலிகாப்டரை கலந்து ஏதோ ஒன்று செய்வார். அதுவும் அடிச்சு போட்டு தான் மிச்ச வேலையை பார்ப்பேன் என்ற மாதிரி தான் நிற்கிறார். அவரும் வேற ஃபோம் இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறார். திருப்பி என்னதுக்கு கேப்டன் அவரை வச்சிருக்காங்கன்னு தெரியல. அங்கால ஆல்ரவுண்டர்ஸ் அக்ஷார் பட்டேல், சிவம் டுபே அதில் கொண்டு திறக்கிறதுக்கு என்னது கொண்டு பேட்ஸ்மேனாக வச்சிருக்காங்கன்னு தெரியல. பந்தையும் பெருசாக கொடுக்குற மாதிரி தெரியல. அங்கால கடைசியாக சஞ்சு சாம்சன் நிப்பாடி போட்டு ஜிடி சர்மாவை எடுத்தாங்க. உண்மையிலேயே அவங்க கொஞ்சம் பவர் கிட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனால் சாம்சன் இடத்த அவர் நிரப்புவார்ன்றது கொஞ்சம் என்ன சொல்றது, சஞ்சு சாம்சன் இல்லாதது ஒரு மாறியே இருக்கும் டீமுக்குள்ள. என்ன எதுக்கு இல்லாம போறான், என்ன காரணத்துக்காண்டி இல்லாம போறான்னு சொல்லிடலாம். கணக்கு ஓப்பனா விளையாடினவன் 3 செஞ்சுரியோ 2 செஞ்சுரி அடித்தான். அதுக்கு பிறகு காணாமல் போயிட்டான். என்ன அரசியலோ எனக்கு கண்டா தெரியல. சரி, என்ன இதெல்லாம் சேர்த்து கார்த்திக் பாண்டியா ஒரு 58 ரன்னை போட்டு 120 ரன் வந்து இந்தியா அடிச்சுது. போலிங்கில் வந்து நெகட்டிவ் ஒரு 3 விக்கெட்டையும், ஆனால் ஜான்சன் வந்து விக்கெட் எடுக்காட்டியும் நல்ல ஓவர்களை போட்டு கொடுத்தார். டொட் போர்டுகளை வச்சு கொடுத்தார். ஒரு மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா போட்டு 120 ரன் வந்து ஒரு அவரேஜான ரன். இதை வந்து திருத்தி அடிக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா பெட்டிங் வந்து இதை திருத்தி அடிக்கலாம் பார்க்க சவுத் ஆப்பிரிக்கா பெட்டிங் வருது. ஆரம்பத்திலேயே டி கொக்ஸ் தப்பி விட்டா 2 போல டக். ஸ்டீப் சிங் வந்து விக்கெட் எடுத்து போட்டான். அங்கால வந்து ஸ்டம்ப்ஸ் அவனும் பெருசாக சோவிக்கையில. ஆனால் வந்து மார்க்கத்தை பார்க்கும்போது ஏதோ ஃபோமுக்கு வந்துட்டான்னு பார்த்தா அக்ஷார் பட்டேல் வந்து ஒரு நல்ல பந்தை போட்டு அவனே விக்கெட் எடுத்து போனான் ஒரு கட்டத்தில். அதோடய எனக்கு விளங்கிட்டு மேட்ச் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் வாரவங்க எல்லாம் 2 வந்து நிற்கிறது, அடுத்த வந்து அடிச்சு பார்க்குறா ஒரு 4-6 போகும். அதோட அப்படியே விக்கெட்டை கொடுத்துக்கணும். இப்படியே நடந்து கொண்டு இருந்தது. அங்கால மில்லர் கனகாலத்து பிறகு மில்லட்டை மேட்சை பார்க்கணும் வந்தா கார்த்திக் பாண்டியா வந்து முதலாவது போலே வந்து மில்லட்டை விக்கெட் எடுத்து விட்டார். மில்லர் அவுப்பட்டா பிறகு மச்சில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. கடைசி நேரம் சும்மா ஜான்சன் ஒரு 2 6ஐயும் ஏவிடி ஒரு 6ஐயும் அடித்தாங்க. குட்டி ஏவிடி ஒரு 6 அடித்தாங்க. அதோட மேட்ச் வந்து சப்பன்னு முடிஞ்சுது. இந்தியா அந்த போலிங் எடுத்து பார்த்தா T20 நல்லா கிடக்கு. வண்டையில் தான் சொப்புல் மாதிரி போடுறாங்கன்னு பார்த்தா T20 நல்லா போடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷீப் சர்மா வந்து 2 விக்கெட்டையும், பும்ரா 3 ஓவர் 17 ரனுக்கு 2 விக்கெட்டையும், வருண் சக்கரவர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 12 ரன் கொடுத்தாலும் 3 ஓவர் 19 ரனுக்கு ஒரு மெடினையும் போட்டு 2 விக்கெட்டையும் எடுத்துக்கிறான். அங்கால வந்து அக்ஷார் பட்டேல் 10 ஓவர் 7 ரனுக்கு ஒரு விக்கெட்டையும், ஹார்திக் பாண்டியா 2 ஓவர் 16 ரனுக்கு ஒரு விக்கெட்டையும், சிவம் டுபே 3 போல போட்டு 1 ரனுக்கு ஒரு விக்கெட்டையும் எடுத்து இந்த மேட்ச் வந்து சிம்பிளா இந்தியா அந்த பக்கம் முடிஞ்சிடுது. ஹார்திக் பாண்டியா உண்மையே இல்லையேண்டா, சிம்பிளா முடிஞ்சதுன்னு சொன்னா விட ஹார்திக் பாண்டியா இல்லையேண்டா அந்த இடத்துல. இதில் வேறு யாரையும் ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்திருந்தா, இப்போ வந்து வாஷிங்டன் சுந்தரியோ இல்லாட்டி வேறு யாரையும் ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்திருந்தா இப்படி ஒரு ரன்னும் வந்திருக்காது. இவ்வளோ கன்ஃபிடண்டா போல போட்டு விக்கெட் எடுத்துக்க வேணும். சவுத் ஆப்பிரிக்கா கட்டணம் போட்டு துளைச்சி விட்டுருப்பாங்களாக்களை. முரண்டு டீம் எடுத்த கம்பி இருக்கு, வேறு லெவலாக பாராட்டு கொடுத்துருப்பினோம் எல்லாருமா சேர்த்து. அது வேற கதை. இப்போ இப்படியே போனா வேர்ல்ட் கப்பில் என்ன நிலைமை? இப்படி எல்லா வரையும் கார்த்திக் பாண்டியாவை பின்னுக்கு வந்து அடிக்கிறது. நீங்கள் சொல்லலாம் அபிஷேக் சர்மா அவ்வளவு அடிக்கிறவன்
மற்றவன் அடிக்கிறவன் இவன் அடிக்கிறவன் என்ன நீங்கள் சொன்னாலும் இப்போ இருக்கிற மிடில் ஓவர் வந்து திருப்பி பலவீனமாக போகுது. இந்த ஆல்ரவுண்டர்ஸை கொண்டு வந்து அதுக்கு சேர்த்து இது செய்கிற நேரத்துக்கு சூரி ஃபோம் இல்லாத போகிற காலத்துக்கு ஒரு பேட்ஸ்மேன் வந்து இருக்கணும் பண்ட் அவுட் விடணுக்குள்ள. அப்படி இல்லையேண்டா இவையில் வந்து வாழ்க்கையிலையும் முன்னேற மாட்டோம். மற்றது திலக் வர்மா வண்டவனா போடலாம். ஏன் திலக் வர்மா கொண்டு பின்னுக்கு போட்டு சூரிய முன்னுக்கு போட்டு சாடிட்டாங்கன்னு தெரியல. சூரி வந்து விக்கெட் போனாலும் யோசிக்க விளையாடுது. ஆனால் திலக் வர்மா வந்து யோசிச்சு விளையாடக்கூடிய ஒரு ஆள் என்ற ஆள் தான் திலக் வர்மா வண்டவனா போடணும் கொண்டு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னவோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க. அப்போ சரி, அடுத்த டின்வெல்ல என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி விடுங்க. முடிஞ்சால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.